ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி பலப்பட்டற மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ கும்பாபிஷேகம் கலசுக்கு தண்ணி ஊற்றி முடித்து இப்போ பக்தர்களுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே நல்லா தீர்த்தம் எல்லாம் தெளித்து நல்லாவே டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலான்னு போனோம். உள்ளே அப்போ தான் அம்மாவுக்கு தீர்த்தம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்க முடியல, வெளியே நின்று தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா கூட்டம், பயங்கர கூட்டங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாம் அப்படியே சுற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இந்தாண்ட வந்தோம். இந்தாண்ட எந்த பக்கமாவது போக முடியுதானா எந்த பக்கமுமே போக முடியல. அப்புறம் சமயபுரம் மாரியம்மன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். அம்மன் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எல்லாம் தீர்த்தம் வேணுங்கிறது எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தாண்ட யாகசாலைக்கிட்ட ஐம்பொன் நாணயம் விற்பனை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கலான்ட்டு அந்தாண்ட போனோம். அந்தாண்ட போயிட்டு அப்படியே யாகசாலையை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இந்தாண்ட வந்தோம். யாகசாலையில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்தாண்ட வந்துட்டுருந்தோம். தென்னூர் கொடுத்தாங்க, வாங்கி பட்டை போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே இந்தாண்ட வந்துட்டுருந்தோம். அங்கே சவுண்டம்மா கோயிலுன்ட்டு இருக்கு. அங்கே தான் அன்னதானம் போட்டாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா கூட்டம், பயங்கர கூட்டங்க. எப்படா போய் வாங்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ உள்ளே பூந்து போய் எப்படியோ பிரதோஷம் பார்த்து சாமியை பார்த்துட்டு இங்கேயும் பலப்பட்டற மாரியம்மன் கோயில் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ போய் உள்ளே போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடு, அவரைக்கொட்டை குழம்பு, கேசரி, முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாம் வாங்கிட்டு கூட்டங்க பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம். ஆனால் எதிரே பார்க்கல போய் பிரசாதம் கிடைக்குமான்ட்டு. அப்புறம் இந்தாண்ட உக்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போனால் இந்தாண்ட ஒரு அம்மன் சிலை பாளையத்தம்மன், ஸ்ரீ பாளையத்தம்மன்னு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா கண்ணை மூடி மூடி திறக்கிற மாதிரி நல்லாவே பயங்கரமாக செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகல் விளக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே க்யூவில் நின்று அங்கே அகல் விளக்கு வாங்கிட்டு அப்படியே பொங்கலும் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் முன்ன சாமி பார்க்கல இல்லையா, அதனால் மறுபடியும் க்யூவில் நின்று தான் மறுபடியும் உள்ளே போய் கம்பம் போட்டிருந்தது சிலையெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா உள்ள அம்மன் தெரியுது, மாரியம்மன். இங்கேருந்தே பார்த்தோம். கிட்டத்தட்ட உடனே டக்கு டக்குன்னு ஆளுங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. ரொம்ப எல்லாம் கிட்ட போய் சாமியை நம்மளால் பார்க்க முடியல. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நம்ம போய் பார்க்க முடியும். எப்படி இன்னும் 48 நாளைக்கு மண்டல பூஜை வரைக்குமே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு போயிட்டு அம்மனை கிட்ட இருந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே கிட்ட போய் அம்மாவை பார்த்து சாமியை கும்பிட்டு தென்னூரை வாங்கிட்டு அப்படியே கூட்டத்தில் இருந்து மீண்டு வெளியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாய்.